முருங்கைக்கீரை பக்கோடா சாப்பிட்ருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு இந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்களோட இஷ்டம் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொருட்கள் எடுத்துக்கிறீங்கன்னு. இந்த அளவுக்கு நாங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கிறோம். அதில் சீரகம் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு சிப்ஸ் மாதிரி வரும். பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ஸோ அந்த மொறு மொறுன்னு இருக்கிறதுக்கு நாங்கள் இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகா இதெல்லாம் வெட்டி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ரெசிபிக்கு 2 வகையான மாவு நமக்கு தேவைப்படும். அதுக்கு மின்னுக்கு நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். மாவு வேணா எவ்வளோ அளவுன்னு என்னால சொல்ல முடியும். பெருங்காயத்தூளுக்குலாம் அளவு இல்ல. ஓகே. உங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ 2 விதமான மாவு என்னன்னா, tepung beras அண்ட் tepung gandum. இதில பாருங்க மாவே நாங்க 2, 3 தடவ ஆட் பண்றோம். ஓகே. ஏன்னா எங்களுக்கு சமயத்தில கூட போன மாரி இருக்கும். ரொம்ப குறைவா இருக்கிற மாரி இருக்கும். இது வந்து ஜஸ்ட் நைஸ் அந்த மாரி ஒரு பதத்துக்கு தான் இருக்கணும். ஏன்னா இதில மாவு கூட போச்சுன்னா, இந்த சூச்சூரா அந்த மாதிரி ஆயிடும். ஆமாவா? இது நீங்க பாருங்க. ஸ்டார்ட்டிங்லேயே வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த முருங்கக்கீரை தான் தெரியும். பச்சை பச்சேன்னு இருக்கும். அதில மாவு வந்து அவ்வளவா தெரியாது. ஓகே. ஸோ அதுதான் பதம். அது வர வரைக்கும் நம்ம இப்படிதான் லைட்டா தண்ணி ஊத்தி பிசைய போறோம். பாருங்க நம்ம தண்ணி கூட கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊத்துறோம். பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து மாவு எங்க இருக்குன்னு நம்ம தேடுற அளவுக்கு இருக்கும். ஆனா இருக்கும். பேசிக்கலி இதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் அந்த மாவு. சிம்பிளா சொல்லணும்னா. தென் எண்ணெய் ஊத்துறோம். ஓகே. அந்த சைடு எண்ணெய் ஊத்துறது வந்து நானு. ஓகே. ஆர் யூ ரெடி? 1, 2, 3 கோ! எண்ணெயில் போடுறோம். We are aware that the amount of oil used in this recipe is quite a lot. ஸோ எங்களுக்கு தெரியும். ஆனா இது வந்து நான் ஹெல்த்தி வெர்ஷன்னு சொல்ல கிடையாது. ஓகே. இது வந்து ஒரு மாதிரி யூனிக்கான ஒரு ரெசிபி. முருங்கைக்கீரை வழக்கமா சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஓகே. ஸோ யாரும் சண்டைக்கு வர வேண்டாம். நிறைய எண்ணெய் ஊத்துறீங்க. டூ மச் ஆஃப் ஆயில். ஆயில் அ லாட். பாங்யா மின்யா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம கையில தான் இருக்கு. எதை எப்படி செய்ய போறோம், எப்போ சாப்பிட போறோம் அப்படின்னு. இதெல்லாம் லைக் ஒரு டீ டைம் ரெசிபி மாதிரி தான். ஸோ இதெல்லாம் நீங்க டெய்லி சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. ஓகே. இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா கிரன்ச்சியா இருக்கும். ஓகே. தேங்க் யூ.